மதுரை மாவட்ட ஆட்சியரின் காரை நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, ஜப்தி நடவடிக்கைக்கு என்ன காரணம்? பூங்குழலி, வீட்டு வசதி வாரியத்திற்கான நில எடுப்புக்கான பணத்தை முழுமையாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மாவட்ட நிர்வாகம் ஒப்படைக்காததால் மாவட்ட ஆட்சியரினுடைய காரை கயிறு போட்டு கட்டி அதனை இழுக்கக்கூடிய முயற்சியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் முன்பாக ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் கடந்த 1973ஆம் ஆண்டு அவருக்கு சொந்தமான 214 சென்ட் நிலத்தினை 19,618 ரூபாய்க்கு மாவட்ட நிர்வாகம் வாங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தங்கள் நிலத்திற்கு கூடுதல் இழப்பீடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 2,14,000 ரூபாய் விதத்திற்கு சென்ட் ஒன்றை எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 20,05,754 ரூபாய் மாவட்ட நிர்வாகம் பாக்கி வைத்திருக்கிறது. இந்த தொகையை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்காததால் மாவட்ட ஆட்சியருடைய காரை கயிறு போட்டு நீதிமன்ற ஊழியர்கள் முன்பாக வழக்கறிஞர்கள் இழுத்து வருவதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.